வாழ்க்கை நம்மள உடைக்கும் போது ஏற்படுற சவால்களை பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். பாருங்க, கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வர்றத பத்தி நாம நிறைய பேசுறோம். ஆனா இங்க ஒரு இன்னும் ஆழமான யோசனை இருக்கு. அதாவது, பழைய நிலைக்கு திரும்ப போறது மட்டும் இல்ல, அந்த விரிசல்களை வச்சே உங்களை இன்னும் வலிமையான ஒரு ஆளா மாத்திக்கிறது. முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, வாழ்க்கை நம்மள உடைக்கிறது ஒரு தோல்வியே இல்ல, அது ஒரு புது தொடக்கம். அந்த தழும்புகள் இருக்கு இல்லையா, அது வெறும் காயங்கள் இல்ல, நாம எதெல்லாம் தாண்டி வந்திருக்கோன்னு காட்டுற ஒரு மேப் மாதிரி. அப்போ ஏன் இது எனக்கு நடந்துச்சுன்னு கேட்கறத விட, சரி இப்ப இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு கேட்கறது தான் முக்கியம். ரெண்டாவது, அந்த உடைஞ்ச சமயத்துல நம்ம மனசுக்குள்ள ரெண்டு குரல் கேட்கும். ஒன்னு எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்லும், இன்னொன்னு சரி இங்கேருந்து எப்படி வளரலான்னு கேட்கும். அந்த ரெண்டாவது குரலை, அதாவது நம்மளோட கோச் மாதிரி இருக்கிற குரலை நாம தான் வலுப்படுத்தணும். அதுக்கு ஒரு சிம்பிளான வழி என்னன்னா, இதே நிலைமையில என் நண்பன் இருந்தா அவனுக்கு நான் என்ன சொல்வேன், உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. கடைசியா, நம்ம சூழ்நிலையை விட அந்த சூழ்நிலையை பத்தி நாம நமக்குள்ள சொல்லிக்கிற கதை தான் ரொம்ப முக்கியம். நான் உடைஞ்சு போயிட்டேங்கிறது ஒரு கதை, ஆனா நான் புதுசா உருவாக்கப்பட்டு இருக்கேங்கிறது இன்னொரு கதை. பாருங்க, அந்த கதையை தேர்ந்தெடுக்கிற சக்தி நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆக, வாழ்க்கை உங்களை உடைக்கும் போது அந்த துண்டுகளை வச்சு உங்களை ஒட்ட வைக்கிறதுல விஷயம், அதை வச்சு ஒரு புது இன்னும் வலிமையான சிற்பத்தை செதுக்கிறது தான் சவால்.